முதலமைச்சரின் டெல்லி பயணம் அரசியலாக்கப்படுவது ஏன்? மத்திய அரசு நடத்தும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கடந்த காலங்களில் பங்கேற்காம புறக்கணிச்சு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரும் 24ஆம் தேதி நடக்கிற இந்த ஆண்டுக்கான கூட்டத்தில் பங்கேற்க இருக்காரு. இந்த விஷயத்தை சுட்டிக்காட்டி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் தந்த பதில், அதுக்கு மறுபடியும் இபிஎஸ் விமர்சனம்னு அரசியல் ஆகியிருக்கு முதலமைச்சரோட டெல்லி பயணம். இரு கட்சிகளோட அரசியலை தாண்டி இந்த நிதி ஆயோக் கூட்டம் ஏன் தமிழ்நாட்டுக்கு முக்கியம், இந்த கூட்டம் மூலமா தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்குமா போன்ற கேள்விகளுக்கான விவாதங்களும் எழுந்திருக்கு. நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின், நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்பதால் தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்குமா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். மத்திய அரசோட கூட்டங்களை தமிழ்நாடு முதல்வர்கள் புறக்கணிக்கிறதும் பங்கேற்கிறதும் கருணாநிதி ஜெயலலிதா காலம் தொடங்கி இப்ப ஸ்டாலின் முதல்வராக இருக்கிற காலம் வரைக்கும் தொடருது. உரிய இருக்கை வசதி செஞ்சு தரலன்னு டெல்லிக்கு சிறப்பு நாற்காலி கொண்டு போய் ஜெயலலிதா நிதியமைச்சரை சந்திச்ச வரலாறுகள் வரைக்கும் தமிழ்நாடு பார்த்திருக்கு. அந்த வரிசையில தலைநகர் டெல்லியில வரும் 24ஆம் தேதி மத்திய அரசு நடத்துற நிதி ஆயோக் கூட்டத்துல முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்க இருக்கிறதா தகவல் வெளியானது அடுத்து அதுக்கு கடுமையா விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்குதுன்னு சொல்லி கடந்த காலங்கள்ல நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்ச முதல்வர் ஸ்டாலின் தன்னோட குடும்ப தேவைக்காக டெல்லிக்கு போறாருன்னு சொல்லியிருக்காரு. இந்த விமர்சனத்துக்கு பதில் சொன்ன முதல்வர், பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ரைடு வந்ததும் அவங்க கூட கூட்டணி வச்ச பழனிசாமிக்கு தன்னை விமர்சிக்க நான் கூசலையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு பதில் விமர்சனம் செஞ்ச எதிர்க்கட்சி தலைவர், நிதி ஆயோக் கூட்டத்தை தமிழ்நாடு புறக்கணிக்குதுன்னு வீரவசனம் பேசிட்டு இப்போ அந்த கூட்டத்துல பங்கேற்பதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்கும் அவர், ரெய்ட கண்டெல்லாம் தங்களுக்கு பயம் இல்ல, அறிவாலய மேல் மாடியில சிபிஐ ரெய்டு வந்தப்போ கீழ் மாடியில 63 தொகுதிகளை தாரை வார்த்தைங்கன்னு விமர்சிச்சும் இருக்காரு. இந்த விஷயத்துல முதல்வர் ஸ்டாலினுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கும் நடந்த வார்த்தை போர் நிதி ஆயோக் விவகாரத்தை தாண்டி தமிழக அரசியல்ல பல விஷயங்கள்ல பேசு பொருளாக இருக்கு. தேசிய வளர்ச்சியில மாநிலங்களோட தீவிர ஈடுபாடு, கூட்டாட்சியை வளர்ப்பது, அரசோட திட்டங்கள் மற்றும் முன்முயற்சிகளை செயல்படுத்துவதற்கான தொழில்நுட்ப மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகியவற்றில் கவனம் செலுத்துவதை நோக்கமா கொண்டதுதான் நிதி ஆயோக் அமைப்பு. ஆண்டுதோறும் நடத்தப்படுற இந்த கூட்டத்துல மாநிலங்கள் தங்களுக்கான உரிமையை வெளிப்படுத்த முடியும். அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி, திட்டங்கள் போன்றவற்றை முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்துவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. புதிய கல்விக் கொள்கையை ஏற்கலன்னா கல்வி நிதி கிடையாதுன்னு சொல்லி கடந்த ஒரு வருஷமா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 2291 கோடி ரூபாய் கல்வி நிதியை நிலுவையில வச்சுட்டு இருக்கு மத்திய அரசு. இத பல்வேறு வகையில தமிழ்நாடு அரசு கேட்டு பார்த்தும் இன்னமும் நிதி விடுவிக்கல. இப்போ அதுக்காக நீதிமன்றத்துல வழக்கும் தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை டெல்லியில பெரிய அளவுல முதல்வர் எடுத்துரைப்பாருன்னு திமுக தரப்புல சொல்லப்படுது. நாட்டை மேம்படுத்த தேவையானவற்றை ஜனநாயக பூர்வமா விவாதிக்க நிதி ஆயோக் கூட்டம் நடத்தப்பட்டு வருது. இதுல மாறி மாறி குற்றச்சாட்டுகளை திமுக அதிமுக முன்வைக்கிறது. மாநிலத்தோட வளர்ச்சிக்கு எந்த விதமான பயனை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் கேள்விக்குள்ளாக்க வேண்டியிருக்கு. நிலுவையில் உள்ள நிதிகளை கேட்டு மாநில வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகளை ஆளும் எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்கிறது மட்டுமே தமிழ்நாட்டை முன்னேற்றம்னும் பிரதான கட்சியான திமுக அதிமுக இந்த விஷயத்துல அரசியல் ஆதாயம் தேடுறத தமிழக மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அரசியல் பார்வையாளர்களோட கருத்தா இருக்கு.